Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம தமிழ்ல அதிகமா கேட்கக்கூடிய ஒரு 40 சிம்பிளான தமிழ் கேள்விகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ கவனமா கவனிங்க. உங்க எல்லாராலுமே இங்கிலீஷ்ல நிறைய கேள்விகளை கேட்க முடியுங்க. இங்க பாருங்களேன். எத்தனை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும் அப்படிங்கறத அதாவது எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் புதுசா பார்க்கறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எத்தனை அப்படிங்கறத நம்ம எப்படி பேசணும் அப்படினா இங்கிலீஷ்ல how many அப்படினா எத்தனை அப்படின அர்த்தம். how many எத்தனை. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. எத்தனை பேனாக்கள். எத்தனை பேனா அப்படினு கேட்போம் பாத்தீங்களா? எப்படி கேட்கலாம் பாருங்களேன். how many எத்தனை பேனாக்கள். நல்லா கவனிங்க. பேனாக்கள் நம்ம சிங்குலரா பேசல, ப்ளூரலா பேசியிருக்கோம், பன்மையா பேசியிருக்கோம். பேனா அப்படின்னா பென் அப்படின்னு சொல்லுவோம். பேனாக்கள் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணி பேசினா போதும். how many pens அப்படின்னா எத்தனை பேனாக்கள். அடுத்து பாருங்க. உன்னிடம் எத்தனை பேனாக்கள் உள்ளது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கு தான் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உன்கிட்ட எத்தனை பேனா இருக்குது கேட்போம் பார்த்தீங்களா? நம்ம தமிழில் பேசும்போது அந்த பேனா அப்படிங்கிறத நம்ம சிங்குலராக பேசுவோம். பட் இங்கிலீஷில் ப்ளூரலாக தான் பேசணும், பன்மையாக தான் பேசணும். எப்படி பேசலாம்? உன்கிட்ட எத்தனை பேனாக்கள் உள்ளது எப்படி கேட்கலாம் அப்படின்னா how many pens. உன்னிடம் உள்ளது அப்படின்னா do you have அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ சேர்ந்து பேசலாமா? how many pens do you have. இல்லை சேர்ந்து பேசுமா? how many pens do you have. உன்கிட்ட எத்தனை பேனாக்கள் உள்ளது. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. எத்தனை அப்படின்னா how many அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேனாக்கள் அப்படின்னா how many pens அப்படின்னு சொல்லுவோம். உன்னிடம் எத்தனை பேனாக்கள் உள்ளது அப்படின்னா how many pens do you have அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்வொர்க் இங்கே பாருங்களேன். எத்தனை பென்சில்கள் உன்னிடம் உள்ளது. இந்த 3 தமிழ் சென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காம எல்லாருமே வாயை திறந்து பேசிடுங்க. காமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க. எவ்வளவு தூரம். கண்டிப்பாக கேட்போங்க. இங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம், இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கேட்போம் பார்த்தீங்களா? இங்கேருந்து அந்த ஷாப் எவ்வளோ தூரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தமிழில் கேள்வி கேட்போம். இங்கேருந்து உங்கள் ஸ்கூல் எவ்வளோ தூரம் எப்படி கேட்கலாம்? எவ்வளவு தூரம் அப்படின்னா how far. நல்லா கவனிங்க. FOR கிடையாது, FAR. ஓகேங்களா? how far அப்படின்னா எவ்வளவு தூரம். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்களேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம். மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் கேட்போம் பார்த்தீங்களா? உங்கள் ஸ்கூலுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் எப்படி கேட்கலாம்? இங்கே இருந்து, ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? how far எவ்வளோ தூரம். எங்கேருந்து அப்படின்னா இங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். சென்னையிலேருந்து, இங்கேருந்து, அங்கேருந்து, எங்கள் ஊர்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து ஒரு இடத்துல இருந்துன்னு பேசுகிறோம் அப்படின்னா அந்த இருந்து அப்படிங்கிறத நம்ம ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து? இங்கே இருந்து. இங்கே அப்படின்னா ஹியர். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒரு கேள்வியை கேட்க முடியுது. how far அப்படின்னா எவ்வளோ தூரம், ஃப்ரம் அப்படின்னா இருந்து, ஹியர் அப்படின்னா இங்கே. அப்போ இங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹியர். புரிஞ்சா? how far எவ்வளோ தூரம், how far from here இங்கேருந்து எவ்வளோ தூரம். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்களேன். அங்கேருந்து எவ்வளோ தூரம். அங்கேருந்து எவ்வளோ தூரம் இங்கே வர்றதுக்கு கேட்போம் பார்த்தீங்களா? அங்கே இருந்து எவ்வளோ தூரம். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன். how far எவ்வளோ தூரம். அங்கே இருந்து அப்படின்னா இருந்து ஃப்ரம், அங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் தேர் அப்படின்னா அங்கே. அப்போ அங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் தேர். how far from there அங்கே இருந்து எவ்வளோ தூரம். ஈஸியாக இருக்கா? இங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹியர், அங்கே இருந்து அப்படின்னா ஃப்ரம் தேர். இங்கேருந்து எவ்வளோ தூரம் எப்படி சொல்லுவீங்க? how far from here அங்கேருந்து எவ்வளோ தூரம், how far from there. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்வொர்க்குங்க. உங்கள்
ஸ்கூல்ல இருந்து எவ்வளோ தூரம்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தமிழ் வாக்கியங்கள்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையுமே அப்படியே இங்கிலீஷில் ஃபுல்லாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். யாராவது ஒருத்தவங்க புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னால் எல்லா சென்டென்ஸுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, டைம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் நீங்களும் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய ஆன்சரை உங்களுக்கு என்னென்ன தமிழ் வாக்கியங்கள்லாம் இங்கிலீஷில் இந்த கான்செப்ட் பற்றி தெரியுதோ அது எல்லாத்தையுமே காமெண்ட்டில் வரிசையாக எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஸோ மறக்காமல் எனக்காக உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம எங்கே அதிகமாக பயன்படுத்தி பேசுவோம் அப்படின்னா ஒரு கடைக்கு போனால் ஆனால் அது எவ்வளோண்ணே, ஆனால் இது எவ்வளோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கியிருக்கலாம், நம்ம கேட்போம் இது எவ்வளோ, இந்த பைக் எவ்வளோ கேட்போம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? இந்த ஷர்ட் எவ்வளோ, இந்த பேண்ட் எவ்வளோ, எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளவு அப்படின்னா சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் ஆன்சர் பண்ண முன்னாடி சூப்பராக சொல்லிட்டீங்க. ஹவு மச், சூப்பருங்க. ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு, ஹவு மச் எவ்வளவு. அடுத்து பாருங்களேன், இது எவ்வளவு, இது எவ்வளவு. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு திங்ஸ் இருக்குது, அதை எடுத்துட்டேன்னா இது எவ்வளோண்ணே எடுத்து காமிப்போம் பார்த்தீங்களா. ஆனால் இது எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. எப்படி கேட்கலாம் அதெல்லாம்? இந்த மாதிரி கேள்விகளாக நம்ம அந்தந்த இடத்துல நம்ம கேட்டு பழகும்போது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நிறைய தடவை நம்ம பேசியிருப்போம், பட் சில பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு மறந்துருக்கும். ஸோ அவங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் அடிக்கடி இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுங்க. பாருங்களேன், இது எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு அப்படிங்கிறத பேசலாம். ஹவு மச், ஹவு மச் எவ்வளவு. ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு அப்படின்னு பேச வரும்போது ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ், இது எவ்வளவு. புரிஞ்சா? உங்கள் பக்கத்தில் ஒன்று இருக்கு அப்படின்னா ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் பேசுங்க. இதுவே உங்களை விட்டு தூரத்தில் ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஆனால் அது எவ்வளோன்னு அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. ஆனால் அது எவ்வளவு, இது எப்படி கேட்கலாம் பாருங்களேன். ஹவு மச் இஸ், சூப்பர், கரெக்டாக சொல்லிங்க, that. ஹவு மச் இஸ் that, அது எவ்வளவு. இது எவ்வளவு அப்படின்னா ஹவு மச் இஸ் திஸ், அது எவ்வளவு அப்படின்னா ஹவு மச் இஸ் that. நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பேச தேவையான தமிழ் வாக்கியங்களோ அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 3 ஃபைல் இருக்குது. 30 days கிளாஸ், 15 days கிளாஸ், 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஃபைல். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. அடுத்து பாருங்கள், யாரிடம் இருந்து, யார்கிட்ட இருந்து அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்போம்? யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து. இங்கேயுமே பாருங்களேன், இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஒருத்தங்கிட்ட இருந்து, ஒரு இடத்துல இருந்து, இப்படிலாம் பேசும்போது ஃப்ரம் வச்சு தான் பேசணும். யார்கிட்ட இருந்து, ஃப்ரம் ஹூம். இப்போ அடுத்து பாருங்களேன், யார்கிட்ட இருந்து இதை வாங்கினேன். புதுசாக ஏதோ ஒன்று பசங்க கொண்டு வந்திருப்பாங்க, அம்மா கேட்குறாங்க, இதை யார்கிட்ட இருந்து வாங்கினேன். இதை எப்படி கேட்பாங்க? இதை யார்கிட்ட இருந்து வாங்கினா அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃப்ரம் ஹூம் டிட் யூ பை திஸ். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யார்கிட்ட இருந்து, டிட் யூ பை திஸ் அப்படின்னா இதை வாங்கினாய். பாருங்களேன், ஃப்ரம் ஹூம் டிட் யூ பை திஸ், ஃப்ரம் ஹூம் டிட் யூ பை திஸ், இதை யார்கிட்ட இருந்து நீ வாங்கின. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா இந்த கேள்வி பாஸ்ட் டென்ஸில் தானே இருக்குது, வாங்கினாய் அப்படின்னா இதில் வரக்கூடிய வேர்ப் பாட் அப்படின்னு தானே வரணும். அப்படி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு பேசுனதுனால இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி வி ஒன்ல தான் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா?
From whom did you buy this? இதை யார்கிட்டருந்து நீ வாங்கின? பேசுங்க பார்ப்போம். From whom did you buy this? இதை யார்கிட்டருந்து நீ வாங்கின? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அதை யார்கிட்டருந்து வாங்கின? அதை யார்கிட்டருந்து வாங்கின? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஈஸி தான். உங்களோட ஆன்சர் நீங்கள் தான் மறக்காமல் வாயத்திலிருந்து பேசணும். காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்களேன். நீ இதை அவனிடமிருந்து வாங்கினாயா? நான் சொல்கிறேன் நீ இதை யார்கிட்டருந்து வாங்கினா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேம்மா இதை நான் அவன்கிட்டருந்து வாங்கினம்மா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீ இதை அவன்கிட்டருந்து வாங்கினியா? இதை எப்படி எங்கள் அம்மா கேட்பாங்க என்கிட்ட? நீ இதை அவன்கிட்டருந்து வாங்கினியா? அவன்கிட்ட இருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? Did you buy this? Did you buy this அப்படின்னா நீ இதை வாங்கினாயா அப்படின்னு அர்த்தம். Did you buy this? நீ இதை வாங்கினியா? யார்கிட்ட இருந்த அப்படின்னா அவன்கிட்ட இருந்து. அப்போ அவனிடம் இருந்து அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ அவனிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹிம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஃப்ரம் ஹிம். நல்லா கவனிங்க. ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரம் வரும்போது அவனிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? Did you buy this from him? Did you buy this from him? நீ இதை அவன்கிட்டருந்து வாங்கினியா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இதை உன் ஆசிரியரிடமிருந்து வாங்கினாயா? எப்படி இதை கேட்கலாம்? உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசி பழகுங்க. இது நீ உங்கள் டீச்சர்கிட்டருந்து வாங்கினியா? ஆன்சர் பண்ணிடுறீங்களா? அடுத்து பாருங்கள். உனக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் நல்லா தெரிஞ்சிடும். இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம கேட்குறோம் உனக்கு எப்படி தெரியும் இது? எப்படி கேட்கலாம்? அதை ரொம்ப சிம்பிள் தாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்களேன். ஹவு டு யூ நோ? சேர்ந்து பேசலாமா? ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? எப்படி கேட்கலாம் அது? பாருங்களேன். வாட் டு யூ லைக்? வாட் டு யூ லைக்? வாட் டு யூ லைக்? உனக்கு என்ன பிடிக்கும்? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். உனக்கு எங்கே போகணும்? உனக்கு எங்கே போக வேண்டியதுக்குன்னு கேட்போம் பார்த்தீங்களா? உனக்கு எங்கே போகணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? Where do you need to go? Where do you need to go? Where do you need to go? உனக்கு எங்கே போகணும்? இப்போ அடுத்து பாருங்கள். யாருக்கு? ஏதோ ஒரு திங்ஸ் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருப்போம். கேட்குறாங்க இது யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன். யாருக்கு? இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ஈஸி தாங்க. யாருக்கு அப்படின்னா டு whom. டு whom அப்படின்னா யாருக்கு? டு whom யாருக்கு? இப்போ அடுத்து பாருங்களேன். அப்படியா? ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன். அப்படியா? இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அப்படியா? இஸ் இட்? இஸ் இட்? அப்படியா? இஸ் இட்? அப்படியா? அடுத்து பாருங்களேன். இது சாத்தியமா? இது சாத்தியமா? இது எப்படி நம்ம கேட்கலாம்? இது சாத்தியமா அப்படின்னா இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா? பாருங்களேன். பார்க்க ரொம்ப குட்டி குட்டி கேள்வி வாக்கியமாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி வாக்கியங்கள். யாருக்கு? டு whom. அப்படியா? இஸ் இட்? இது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? அடுத்து பாருங்கள். யாரை பற்றி? நீங்களாம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? யாரை பற்றி அப்படின்னா about whom. about whom அப்படின்னா யாரை பற்றி. about whom அப்படின்னா யாரை பற்றி. அடுத்து பாருங்கள். எதை பற்றி? நீங்களாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எப்படி கேட்கலாம்? எதை பற்றி அப்படின்னா about what. about what. எதை பற்றி. நெக்ஸ்ட் ஒன். என்ன இது? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? என்ன இது? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது என்னது? என்ன இது? ஈஸியாக இருக்கா? அபவுட் whom அப்படின்னா யாரை பற்றி. அபவுட் வாட் அப்படின்னா எதை பற்றி. வாட் இஸ் திஸ் அப்படின்னா என்ன இது? அடுத்து பாருங்க. இது போதுமா? இது போதுமா? எப்படி கேட்கலாம்? அதை
Is it enough? Is it enough? Enough அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது போதுமா அப்படின்னா is it enough? Is it enough? இது போதுமா? அடுத்து பாருங்களேன், நீ தயாரா? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். நீ தயாரா அப்படின்னா are you ready? Are you ready? நீ தயாரா? இப்போ அவன் தயாரா அப்படின்னா அப்படி கேட்கலாம். நமக்கு நீ தயாரா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவன் தயாரா அப்படின்னா அப்படி கேட்கலாம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் பரவாயில்ல, நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? அவன் தயாரா அப்படின்னா இஸ் ஹீ ரெடி? இஸ் ஹீ ரெடி? அவன் தயாரா. இப்போ இந்த இடத்துல அவள் தயாரா அப்படின்னா இஸ் ஷீ ரெடி? அவள் தயாரா. இஸ் அப்படிங்கிற பி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா போதும். அதுவே இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், அவங்க தயாரா, அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்குது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் தே ரெடி? பாருங்களேன், ஆர் அப்படிங்கிறது ஒரு பி வெர்ப், இஸ் அப்படிங்கிறது ஒரு பி வெர்ப். அப்போ பி வெர்ப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் வருது. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், பி வெர்ப்க்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வருது. நீ தயாரா? ஆர் யூ ரெடி? அவன் தயாரா? இஸ் ஹீ ரெடி? நல்லா புரியுது, ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கு மறக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் பேசலாம் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கேள்வி வாக்கியங்கள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம கேட்டு கேட்டு பழகும்போது நமக்கே நல்ல தைரியம் கிடைக்குங்க. நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற நல்ல தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இதற்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி கேட்கலாம் இதை பாருங்களேன். வாட் does it mean? What does it mean? What does it mean? இதற்கு என்ன அர்த்தம்? அடுத்து பாருங்களேன், இன்று என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இது எப்படி கேட்கலாம்? கண்டிப்பாக நம்ம கேட்போங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த தமிழ் வாக்கியங்களை, தமிழ் கேள்விகளை நம்ம மற்றவங்க கிட்டே கேட்போம். இன்றைக்கி என்ன கிழமைப்பா? எப்படி கேட்கலாம்? வாட் டே is today? What day is today? What day is today? இன்னைக்கு என்ன கிழமை? அடுத்து பாருங்களேன், மணி என்ன? இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்போம். டைம் என்ன? இப்போ எப்படி கேட்கலாம்? What time is it? What time is it? What time is it? மணி என்ன? இப்போ அடுத்து பாருங்க, என்ன நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ஹேப்பனிங்? வாட்ஸ் ஹேப்பனிங்? இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நெக்ஸ்ட் ஒன், நான் போகலாமா? பாருங்களேன், ஒரு பெர்மிஷன் கேட்குறேன். இப்போ உங்கள் டீச்சர்கிட்ட போயிட்டு டீச்சர் நான் போகலாமா? இது எப்படி நம்ம கேட்கலாம்? பெர்மிஷன் கேட்குறோம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா மே ஐ கோ? மே ஐ கோ? நான் போகலாமா? மே ஐ கோ? நான் போகலாமா? இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம விளையாடலாமா? இதை எப்படி கேட்கலாம்? இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறோம், நாங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்ம விளையாடலாமா? நல்லா கவனிங்க, நம்மளாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஷால் வி ப்ளே? ஷால் வி ப்ளே? நம்ம விளையாடலாமா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், போகலாமா விளையாடலாமா ரெண்டுமே ஒரே மாதிரி டோனில் இருக்குது, அப்போனா இந்த இதை நம்ம மேவி ப்ளே அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னா அப்படி கேட்காதீங்க. நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க, அனுமதி கேட்குறீங்க அப்படின்னா அங்கே மே வச்சு கேளுங்க. இன்னும் ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேன் வச்சு கூட நீங்கள் பெர்மிஷன் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, உங்களுக்கு மேலே எல்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் மே வச்சு கேளுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான்? இதை எப்படி கேட்கலாம்? அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஹவு இஸ் ஹீ? ஹவுனா எப்படி, இஸ் அப்படின்னா இருக்கிறான், ஹீனா அவன். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஹவு இஸ் ஹீ. இப்போ அடுத்து பாருங்களேன், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா அப்படி கேட்கலாம். எங்கேனா வேர் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா வேர் இஸ் ஹீ? வேர் இஸ் ஹீ? அவன் எங்கே இருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அவன் நேற்று வந்தானா? அவன் நேற்று வந்தானா எப்படி கேட்கலாம்? டிட் ஹீ கம் yesterday?
அடுத்து பாருங்கள், எதில், ரொம்ப சின்ன கேள்வி தான். எதில் அப்படின்னா இன் விச் அப்படின்னு சொல்லுவோம். எதில் அப்படின்னா இன் விச். நெக்ஸ்ட் ஒன், எப்படி போவது. ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறோம், நமக்கு தெரியல, எப்படி போகுது, எப்படி கேட்கலாம் பாருங்களேன். ஹவு டு கோ, எப்படி போகுது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி செய்கிறது. ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க, அந்த வேலையை நமக்கு செய்ய தெரியாது, கேட்போம்ல, அந்த வேலையை எப்படி செய்கிறது, எப்படி கேட்கலாம். ஹவு டு டூ, இந்த வேலையை அப்படின்னா திஸ் ஒர்க் அப்படின்னு பேசுங்க. ஹவு டு டூ திஸ் ஒர்க், ஹவு டு டூ திஸ் ஒர்க், இந்த வேலையை எப்படி நான் செய்கிறது. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.